ஒரு கிளினிக்கல் பட்ஜெட் இருக்கும்ல, உங்க கல்யாணத்துக்கு ஆன செலவு எவ்வளோ மொத்தமா? ஜஸ்ட் வந்து 38,000 தான் சார் செலவு பண்ணேன். 38,000 வெறும் 38,000. நான் முதலே கால்குலேட் பண்ணிட்டேன் சார், நம்ம எது தேவை எது தேவைப்படாதுன்றது. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. எங்களுடைய ஃபேமிலி கேட்டரிங் ஃபேமிலின்றதுனால கேட்டரிங் என்னென்னலாம் எந்தெந்த ஐட்டம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண முடியுமோ, எது எதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணிட்டேன். நான் நல்லா இருக்கேன். எல்லாமே pre- கேட்டரிங் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால கேட்குறேன், என்ன சாப்பாடு மெனு என்ன? நம்ம ஆளுங்க என்னென்னலாம் தேவையில்லாம கேட்டரிங்ல ஆர்டர் பண்றாங்க, அதுல எதெல்லாம் நீங்க கட் பண்ணீங்க? இவ்வளவுதான் என் கேள்வி. சொல்லுங்க. முழு வாழைப்பழம் வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சேன். வாழைப்பழத்துக்கு பதிலாக வாழைப்பழ பீஸ். ஆமா சார். Okay. ஆனா வாழைப்பழத்தை வைக்கணும். இப்போ வாழைப்பழம்னா இப்போ எத்தனை பீஸ் வைப்பீங்க? ஒரே சின்ன சார், ஒரு வாழைப்பழத்தையே 10 கட் பண்ணலாம் சார். விளங்கும்டா. நாரப்பயல. ஜஸ்ட் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பீஸ் அவ்வளவுதான், ஒரு சின்னது. ஓ, அது வச்சுட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு பொரியல், ஒரே ஒரு பொரியல் ஒரே தான். ஒரு பொரியல் தான். மொத்தமா 3 பொரியல் வைப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, கணக்கே கிடையாது அது. அந்த மாதிரிலாம் இந்த பொரியல் என்ன பொரியல்? உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் இருக்கிற சீப்பஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் நார்மல் ரைஸ் தான், வாட்டர் கேன்லாம் கிடையாது, நார்மலா ஜக்ல தண்ணி ஊத்தின்னு போறது தான். ஓகே, அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஐயா நான் மனிதன், நான் நீ எந்த கேட்டகரியிலே பிடிபடல. காலை காட்டி ஒரு க்ளோஸ் அப்பாவது எடுத்துக்கிறேன். ஏய் 9,000 rupees சார். என்னதாயி? 9,000 rupees சார். Wait a minute. Who are you? 9,000 rupees சார். 9,000? ஆமா சார். எப்படி பாஸ்? எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அப்படி 9,000? ஆமா சார். எப்படி பாஸ் 9,000க்கு மேரேஜ்னா? பூரா பேர்ல ரெடியா இருப்பான், ஐடியா கொடுங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. சார் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 30,000 ரூபாய் ஆச்சு சார். இது கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு இந்த ட்ரெஸ் மட்டும் சொல்றீங்களா இல்ல அது மட்டும்தான். சொந்தக்காரங்களுக்கு இந்த உறவுகளுக்கு? அதுக்கு அவங்களே எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நம்ம அதுக்குள்ள போல. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். என்னோட மேரேஜ் வந்து வீட்டு மாடியிலேயே பண்ணேன் சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஏன் மண்டபத்துக்குலாம் போகலையா, ட்ரை பண்ணலையா? ஏன் மொட்டை மாடியிலே முடிச்சுக்கிட்டீங்க? இல்ல சார், காசு என்னமோ என்கிட்ட நிறைய தான் இருந்தது. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். என் கல்யாணம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள நடந்தது. நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இங்க சென்னையில ஹோட்டல் வச்சிருந்தேன். ஹோட்டல், சொந்த ஹோட்டல்? சொந்த ஹோட்டல் வச்சிருந்தேன். ஓ, அப்போ ஓரளவு நல்லா வசதியா தான் இல்ல இருந்திருப்பீங்க. வசதியா இருந்து எனக்கு விரும்பல. ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்ட்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அங்க இருந்து லோக்கல்ல இருந்து அரணைங்க ஒரு சொந்த ஊரு. ஆமா. அறந்தாயில எங்க? என்ன சார் ஆ? தெரியலையான்னு நினைக்கிறேன். தெரியுது. கைத கஸ்மாலம் சோமாரி. பின்ன என்னடா பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சச்சின் டெண்டுல்கரா இல்ல ஷாருக் கானா? பக்கத்து வீடு சார். அட பாவி, அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? எங்க தாத்தா வீட்டுக்கு அடுத்த வீடு. இப்ப காலம் ஆச்சு பார்த்து. நாங்க சின்ன பிள்ளைல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. என்னோட கல்யாணத்துக்கு 1,10,000 ரூபாய் செலவு. 1,10,000? என்ன மெனு, என்ன சாப்பாடு மெனு? ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். 2 இட்லி, ஊத்தாப்பம், பொங்கல், கேசரி, பாதாம் பால். இவ்வளவு சாப்பிடுறது கேக்குதா? இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாஸ் துறக்க போகுதா? லஞ்ச் இல்லையா? இல்ல சார், காலையில டிஃபன் மட்டும் தான். எனக்கு கல்யாணத்தை வந்து எனக்கு 7 to 9 அந்த டைம்ல வச்சு அமைஞ்சிச்சா? அமைச்சிட்டீங்களா? அமைச்சிட்டேன் சார். அப்படியா? பலே, உன் மனக்குறையை தீர்க்க உன்னிஷ்டப்படி செய்வதுதான் நியாயம். அன்னைக்கு ஆக்சுவலி உண்மையிலே டைம் இருந்தது 10:30 மணி 11:30 மணி இருந்துச்சு. ஆனா நான் தான் எனக்கு 7:30 மணிக்கு வைங்க, எனக்கு காலையில ஒரு டிஃபன் போட்டு மத்தியானம் ஒரு சாப்பாடு போட்டு, இப்ப இதுனா வர்றவங்களுக்கும் செலவு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, பீ கேர்ஃபுல். வர்றவங்களுக்கும் செலவு, வர்றதுக்கு போறதுக்கு. ஏன்னா நான் மண்டபத்துல வைக்கல. இல்ல, எப்படி பார்த்தாலும் வர்றவங்களுக்கு செலவு தான். அவங்க லஞ்ச் சாப்பிட்டாலும் சாப்பிட்டாட்டி வந்து தானே போறாங்க. இல்லைங்க சார், இப்ப வந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. சாப்பாடு செலவுக்கு வந்து 8,000 கொடுத்தோம். எப்படிங்க 300 பேருக்கு 8,000 ரூபாய்? மாப்பிள்ளை வீடு நாங்களும் பகிர்ந்துக்கிட்டோங்க சார். 16,000 ரூபாய்க்கு எப்படி 300 பேருக்கு சாப்பாடு? நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம்ட்டு நாட்டாமையை வச்சு நாங்க பேசி கொடுத்துட்டோங்க சார்.
நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்ல சார், கை வச வேற ஐடியா இருக்கு. எவ்வளவு ஆச்சு நமக்கு தெரியாது. நாம கொடுத்தது 8000. நாங்க கொடுக்கறது 8000 தாங்க சார். பஞ்சாயத்து கல்யாண பஞ்சாயத்தானா நாட்டாம கிட்ட போவாங்க. நீங்க கல்யாணத்தையே நாட்டாம வச்சு தான் பண்ணிருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. சார் இவர் இவ்வளவு செலவு பண்ணேன்னு சொல்றாரு. இவருடைய ஒட்டுமொத்த கல்யாண செலவு தான் இந்த ஒரு செலவு ஆச்சு எனக்கு கல்யாணத்துக்குள்ள. அது என்ன செலவு? சார் எனக்கு சாப்பாடு செலவு மட்டும் 1.5 லட்ச ரூபா ஆச்சு. அதில் சமைச்சவங்களுக்கு கொடுத்தது 85,000 ரூபா. மண்டபத்துக்கு 2 லட்சம், ட்ரெஸ் ஒரு 1 லட்சம், அப்படியே போயிட்டே இருக்கும் சார். அடேங்கப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. என்னோட கல்யாணத்துக்கு சாப்பாடு செலவு கிட்டத்தட்ட 2 lakhs ஆச்சு. சாப்பாடு செலவு 2 லட்சம். 2 lakhs எவ்வளவு பேர் வந்தாங்க? கிட்டத்தட்ட 1750 அதுக்கு மேல வந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு லாரி, அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மாமா. எப்படி மாப்ள? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம் மாமா. ஊத்துவான். என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு 3 to 400 கிட்ட வந்தாங்க. 3 to 400. நான் அவ்வளோ வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஏங்க நான் எவ்வளவு பேசுறேன்? ஏப்பா அப்படி பாக்குற? ஒரு கோர்வைக்காக சும்மா என்ன சேர்த்துக்கிட்டேன். என் கல்யாணத்துக்கு போட்டோகிராஃப் மட்டும் 1 lakh ஆச்சு. ஒட்டுமொத்த கல்யாண செலவு வெறும் போட்டோகிராஃபி மட்டுமே 1 lakh ஆச்சு. அந்த ஆல்பம்ல இருக்குல்ல ஒவ்வொரு சீனரியும் இப்ப பார்த்தாலும் அவ்வளவு அழகா இருக்குங்க. எனக்கு இந்த போட்டோஸ், எனக்கு போட்டோ ஃபேஸே கிடையாது. ஒரு சூப்பரான போட்டோகிராஃபர் இருந்தாதான் பாக்குறதுக்கு என் முகம் அப்படி தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, இப்ப கல்யாணத்துக்காக எடுக்கிற புடவை ஒரு நாள் தான் கட்ட போறோம். அதுக்கு அதிகமா காசு செலவு பண்ணக்கூடாது. ஓகே, எவ்வளவு எடுத்தீங்க? 25,000க்கு எடுத்தேன் சார். நல்லா ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க என்ன பண்ணுவீங்க தெளிவா? வர்றவனுக்கு சோத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா வசதியா சேலை வாங்கிருக்கீங்க. ரைட் தானே? அதுவும் ஒரு நாள் கட்டுறதுக்கு எதுக்குன்ட்டு 25 ரூபாய்க்கு சிம்பிளா எடுத்திருக்கீங்க. சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. மண்டபத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நான் வந்து உறுதியாக. எங்கே கல்யாணம் பண்ணால் என்ன சார்? மாடியில் பண்ணான்னா மண்டபத்தில் பண்ணான்னா நாங்கள் மாடியில் பண்ணுறோம். இப்போ சொல்ற மாதிரி மண்டபம் தான் சார். 500 பேர் 1000 பேர் பத்திரிக்கை கொடுக்குறோம்னா மண்டபம் தான் சார். மண்டபம் வேணும். நான் 500 பேருக்கே நான் சொல்லலை. குறைஞ்ச அளவில் எப்படி கல்யாணம் பண்ணுறோன்றது தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன கேட்கறாருன்னா, நீ 500 பேரை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு. 500 பேரை கூப்பிட்டா தானே மண்டபத்துக்கு போகணும். 50 பேரை கூப்பிடு. ஓ, நீ அப்படி வரியா? நம்ம வந்து எல்லாரும் போகிற வரவங்கலாம் தெரிஞ்சவங்கலேருந்து அக்கம் பக்கத்துலேருந்து எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து வர்றதை விட நல்ல உள்ளம் இருக்கிறது பாருங்க. ஒரு 10 பேர் வந்தாலும் போதும் சார். சார் அது எப்படி சார்? அவங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டுருந்தா நீங்க போயிருப்பீங்கல்ல சார்? சார் நான் போகாதனால தான் சார் அவங்கள கூப்பிடல. ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. இவர் புள்ளைக்கு இவங்க சித்தப்பா பெரியப்பா கூட்டு அண்ணன் தம்பிங்களை கூட்டு பாருல, அப்ப எங்க அப்பா கூப்பிட வேண்டாமா? உனக்கு உன் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்கெல்லாம் உன் பையனுக்கு வந்து நிக்கிறாங்கல்ல. ஆமா. அப்ப ஏன் சித்தப்பா பெரியப்பாலாம் நீங்க கூப்பிடாட்டி அது என்ன மரியாதைன்னு கேக்குறாங்க அவங்க. சார் எனக்கு என் சம்பந்தி தான் சார் நான் இன்வைட் பண்ண முடியும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இப்ப இவங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணா இன்னைக்கு என்னென்ன சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், என்னென்ன அவப்பெயரை சந்திக்க வேண்டியிருக்கும்? சார் எல்லாரும் கஞ்சன்னு சொல்லிடுவாங்க. சார் அவர் சொல்றது வந்து கஞ்சத்தனன்றது வந்து கல்யாணத்துல நான் பண்ணணும்னு சொல்ல வரல. நான் ஒரு வாழைப்பழத்தை என்ன ஆயிரப்போகுது, அதை எப்ப நீங்க கட் பண்றீங்களோ அப்பவே உங்களை கஞ்சன்னு சொல்லிடுவாங்கன்னு தான் சொல்றாரு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். சார் எல்லாருமே நாங்க திருப்தி பத்தி தான் சார் என்ன திருப்திப்படுத்துறீங்கன்னா கேக்குறாரு. இத கஞ்சத்தனம்னு அவர் சொல்றாரு. இப்படி அளப்பது, ஒரு வாழைப்பழத்தை வெட்டி 10 பீஸ் போட்டு வைக்கிறது இருக்குல்ல, அத கஞ்சத்தனம்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவான்? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. 3 பொரியல் வச்சு வேஸ்ட் பண்றது, அது தூக்கி குப்பையில போறதுக்கு ஒரு பொரியல் நல்லபடியா திருப்தியா வைக்கிறேன்னா, முந்திரி பருப்பு போட்டு வைக்கிறேன்னா அது எனக்கு போதும் சார். நீங்க வந்து வாழைப்பழத்திலேயே வந்து கணக்கு பாக்குறீங்க, இதுல எப்படி முந்திரி பருப்பு போடுவீங்க நீங்க? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலாம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறவர் தானே, என்னைக்காவது ஒரு கூட்டு போதும்னு ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லிருக்கீங்களா? இல்ல சார், சொன்னது இல்ல. டேஸ்டபிள் நிறைய வந்தாதான் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுக்குறீங்கல்ல, அப்ப அது சரினா உங்க வீட்டுல தானே செய்யணும். அந்த 2 நிமிஷத்துக்காக ஒருத்தர் பேசக்கூடிய 2 நிமிஷத்துக்காக நாங்க 10,000 ரூபாய் வேஸ்ட் பண்ண விரும்பல சார். தாலி கட்டுறதுன்றது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிகிற விஷயம் தான் சார். அதுக்கு இவ்வளவு கூட்டம் போகணும்னு அவசியம் இல்லை சார். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அதான் சொல்றேன், 2 நிமிஷம் தாலி கட்டுறதுக்கு எதுக்கு 8 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணீங்க? 1 லட்சத்துலயே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம்ல சார். அப்ப வீட்லயே வச்சு தாலி கட்டிட்டு போயிடலாம்ல சார், வேலை முடிஞ்சிருச்சுல. எப்படி
நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா அட நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் அதை இருக்கும்போது போய் எதுக்கு எடுத்து யோசிச்சுக்கிட்டு நாங்க பண்ண வரையுமே இப்ப நான் பண்ண அப்படின்னா அதுல எனக்கு தேவையில்லாம எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு பட்ஜெட் வந்துருச்சு. பட் அவர் வந்து அது 1 லட்சத்துல முடிப்பேன்னு சொல்றா, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன பண்ண இது சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான்.